பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தேவாவியானவர் அடியானுக்கு ஒத்தாசை செய்து நீர் எங்களோடு பேசு. உம்முடைய பெருங்காற்று, உம்முடைய சொற்படி செய்யும் பெருங்காற்று இறங்கி வந்து இந்த வார்த்தைகளை அடித்து கொண்டு போய் பூமியின் கடையாந்தரம் வரை நிரப்பற்று ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு செவிகளிலும் ஒலிப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. உரல்லையே சொல்லுமே. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, ஒருவன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது. புத்திமான் என்று சொல்கிறவனோட புத்தி போதாது. ஏன் அது போதாமல் போகிறது? அப்ப இந்த புத்தி எங்கே இருக்கிறது? இந்த புத்தி எப்படி இருக்கிறது? இந்த புத்தியை குறித்து யாருக்கு தெரியும்? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அல்லையா சொல்லுமே. வேதம் சொல்கிறது, ஞானத்தின் விலையும் புத்தியின் விலையும் மனுஷனுக்கு தெரியாதான். ஒரு அல்லையா சொல்லுமே. அப்படியானால் இந்த பூமியிலே விலை தெரியாத ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அது ஞானமும் அதோடு இருக்கிற புத்தியும். ஒரு அல்லையா சொல்லுமே. எல்லா பொருளுக்கும் விலை உண்டு. 22 கேரட் நகைக்கும் விலை உண்டு, 24 பொண்ணுக்கும் விலை உண்டு, பெரிய கோகின் ஒரு டைமண்டுக்கும் விலை உண்டு, எல்லா வித கற்களுக்கும் விலை இருக்கிறது. விலையே இல்லாத ஒரு பொருள், ஒரு உன்னதமான பொருள் இந்த பூமியில் இருக்குமே ஆனால் ஞானமும் அதோடு சேர்ந்த புத்தி. ஒரு அல்லையே சொல்லுமே. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதனோட விலை மனுஷனுக்கு தெரியாதான், அதனோட ஆழம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதை பார்ப்போமா? என் சகோதரன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12 வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? ஒரு அல்லையே சொல்லுமே. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? எங்கே போனால் ஞானத்தை கண்டெடுக்கலாம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் கண்டெடுக்கிற பொருளாக இருக்கிறது, ஆனால் புத்தியோ விளைகிற பொருளாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. ஞானத்தை கண்டெடுத்து விடலாம், அப்படி இருக்கிறது. ஆனால் புத்தியோ விளைகிற இடமா இருக்கிறது, விளைகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. ஒரு அல்லையே சொல்லுமே. இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும்
தெரியாததோட விலை தான் ஞானத்தோட விலை, புத்தியோட விலை. ஒரு அல்லையா சொல்லுமே. அது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால, ஆனால் புத்தியும் வருகிறதுனால புத்தியோட விலை. அப்படியான தேவனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு விலை இல்லை. அது விலை மனுஷனுக்கு தெரியாது. இந்த பூமியில எந்த மனுஷனாலும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அல்லையா சொல்லுமே. இந்த பூமியிலே ஒருவன் புத்தியோடு இருப்பானே, ஆனால் அவன் இந்த பூமியிலே விலை மதிக்க முடியாதவனாய் இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லுவேன். ஒருவன் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான் என்றால் அவன் இந்த பூமியிலே விலை மதிக்க முடியாதவனாய் இருக்கிறான். எல்லாவற்றிற்கும் விலை உண்டு. எதுவுமே இல்லைனா ஒரு பொருளை வச்சு ஏலம் கேட்பாங்க, ஏழை வச்சு விலை நிர்ணயம் பண்ணிடுவாங்க. இப்போ கூட நம்ம இந்த கோல்டெல்லாம் எல்லோ கலர் இருக்குல்ல, இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஒயிட் கோல்டு வரப்போகுது. இந்த கோல்டு ஒயிட் மெட்டல். அப்புறம் ஜனங்களும் அதை போட்டு தான் சுற்றுவாங்க, வெள்ளை தங்கம். அப்போ அரிதான ஒரு பொருள் கிடைத்தால் அதை வைத்து ஏலம் எடுப்பார்கள். அது ஆக்ஷன் கமிட்டிலாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு வந்து பெரிய உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான்களெல்லாம் கூப்பிட்டு விலை மதிக்க சொல்லுவார்கள். அவர்கள் யார் விலை அதிகமாக மதிக்கிறார்களோ அதுவே அந்த பொருளுக்கு விலை. ஆனால் நான் சொல்லுகிற இந்த புத்திக்கு விலையே இல்லை. ஒரு அல்லையே சொல்லுவோமே. அது மனுஷனுக்கு தெரியாது. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. அது மனுஷன் எங்கெங்க இருக்கானோ அங்கெல்லாம் போனால் புத்தியை பிடிச்சிட முடியாது, புத்தியை வாங்கிட முடியாது. ஞானத்தை பிடிச்சிட முடியாது, ஞானத்தை வாங்கிட முடியாது. ஜீவன் உள்ளோர் உயிரோட மனுஷர்கள் எங்கே இருக்கிறார்களோ உயிரோட இருக்கிறவரோட தேசத்தில் அது அகப்படுகிறதில்லை. நீ எங்கே சுற்றினாலும் நீ ஞானத்தை பூமியை பிடிக்கணும்னா இங்கே நீ வந்துதான் ஆகணும், அவர்கிட்ட வந்துதான் ஆகணும். ஒரு அலையே சொல்லுமே. ஒரு நாளும் எனக்கு அந்த சபைக்கு போனால் புத்தி வந்துடும், இங்கே போனால் புத்தி வந்துடும், அவனோடு இருந்தால் புத்தி வந்துடும், அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா புத்தி வந்துடும், அந்த நாசாவில் படித்தா புத்தி வந்துடும், அங்கே வந்தால் ஞானம் வந்துடும் நினைப்பீர்களே. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், ஒரு நாளும் உங்களுக்கு ஞானமும் இருக்காது, புத்தியும் இருக்காது. அதை உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. உடலையே சொல்லுமே. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அகப்படுகிறது இல்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கின்றது. ஆழம் சொல்லுகிறதாம், ஏய் ஐயோ அந்த புத்தி என்கிட்ட இல்லைன்னு சொல்லுதான். என்ன சொல்லுது? ஆழம் என்ன சொல்லுது? அது என்கிட்ட இல்லை. ஆழமானது, இதெல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள். ஆழமானது சொல்லுகிறது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அந்த ஆழத்துக்கு எவ்வளோ ஆழம்னு தெரியுமா? அந்த ஆழத்தோட அளவு தெரியுமா? தெரியாது. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. ஒரு நிமிஷம் யோசித்து பார். ஒருவேளை யோபு அந்த நாட்களிலே இந்த ஞானத்தையும் புத்தியை தேடி இருப்பார் போல. அவர் தேடி எங்கே கண்டுபிடிக்கலாம் என்று தேடுகிற பொழுது ஆழம் அவரிடத்திலே சொல்லியிருக்கிறது அது என்னிடத்தில் இல்லை. சமுத்திரம் சொல்லி இருக்கிறது ஐயோ அது என்னிடத்தில் இல்லை. இதிலிருந்து தெரிகிறது யோபு ஆழத்தோடும் சமுத்திரத்தோடும் பேசுகிறவராய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் ஆழமானது. சமுத்திரம் இல்லை, ஒரு நாள் சமுத்திரமானது ஆயிருக்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. ஆழம் சொல்லுது என்கிட்ட இல்லை, சமுத்திரம் சொல்லுது என்கிட்ட இல்லை. அப்படியான என்ன அர்த்தம்? ஆழம் எங்கே இருக்கிறதோ ஆழத்தில் இருக்கிறவனிடத்திலும் புத்தி இல்லை, சமுத்திரத்தில் இருக்கிறவனிடத்திலும் புத்தி இல்லை. ஒரு அல்லையே சொல்லுவோமே. புரியுதா? அவனுக்கு புரியும். சமுத்திரம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னா அதில் இருக்கிறவன்ட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். சமுத்திரத்தில் யார் இருக்க? சாத்தானும் அவன் சேனைகள். ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ரொம்ப புத்திசாலின்னு, நான் பெரிய ஞானவான் ஞானவாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா? இன்னைக்கு ஒரு முடிவு செய்து கொள். நீ யாருங்கிறது நீயே தெரிஞ்சுக்கணும். இனிமேல் புத்திசாலி மாதிரி பேசுறது, புத்திமான் மாதிரி நடக்கிறது, நான் ரொம்ப புத்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறது, நான் ரொம்ப ஞானமாக இருக்கிறேன்னு நினப்பு, அதெல்லாம் இன்றோடு விட்டு விடுங்கள். அது உன்கிட்ட இல்லை, ஆனால் இருக்கிறது போல இருக்க நீ, அவ்வளவுதான். ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. அது தங்கத்தையும் கொடுக்க முடியாது, வெள்ளியவும் நிறுக்கவும் முடியாது. இந்த புத்திக்கு ஒரு 500 டன் தங்கம், ஒரு 5000 டன் வெள்ளி நிறுக்கவே முடியாது, கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நோ சான்ஸ், இது பாசிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதற்கு ஈடாக தங்கத்தையும் அதற்கு கிரயமாக வெள்ளியையும் நிறுக்கவும் கூடாது. இப்போ எப்பேற்பட்டது ஞானம், அதில் எப்பேற்பட்டது புத்தி. இப்போ இப்பேற்பட்ட புத்தி இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஐஸ்வர்யம் அடைய முடியும்? நீ நினைக்கிறதெல்லாம் இது இல்லை ஐஸ்வர்யம். என்னைக்கு தேவனோட பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஐஸ்வர்யம் என்றால் என்ன தெரிய நினைக்கிறார்களோ, தெரிந்து கொள்கிறார்களோ, அன்னைக்கு தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமே வரும். கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும். என்ன சொல்ற? ஓப்பீரின் தங்கம், விலை உயர்ந்த தங்கம். ஊப்பாசின் தங்கம், ஓப்பீரின் தங்கம் தான் பரலோகத்தில் இருக்கிறது, தலைவர் யூஸ் பண்ணுறதெல்லாம். ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகங்கள். என்ன கல்? கோமேதகம், விலையேற பெற்ற கோமேதகம். அப்போ கல்லில் கோமேதகம் தான் ரொம்ப விலை ஜாஸ்தி போல. கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. இப்போ ஞானமும் ஞானத்தோடு இருக்க புத்திக்கு ஆழம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது, சமுத்திரம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது? தங்கம், ஐயோ என்னால் என்னை போய் ஈடாக கொடுக்க முடியாதுங்குது, வெள்ளியை கிரயமாக நிறுத்த முடியாதுன்னு சொல்லுது. ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. ஈடல்ல, ஒப்பல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. அப்ப இவ்வளோ பெரிய விசேஷித்தமானதா இருக்கிறது அந்த புத்தி. அதனாலதான் நானே அந்த புத்தின்னு அவர் சொன்னார். பவளம், ஸ்படிகம் அதெல்லாம் பேசவே முடியாது. இப்போ நீங்கள்லாம் தங்கம் வாங்க அலையிறீங்க, தங்கம் வாங்க பிரயாசப்படுறீங்க, இப்படி ஒவ்வொன்றா வாங்க பிரயாசப்படுகிறீர்கள். யாரும் தேவனிடத்திலிருந்து ஞானத்தையோ அது விசேஷித்தமாய் புத்திமதியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. ஒரு அல்லையே சொல்லுமே, ஞானத்தை விட தேவன் புத்தியை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதனால தான் சொன்னார், நானே புத்தி என்ற. மெய்ஞானமும் வல்லமையும் என்னுடையது, நானே புத்தி. ஆனால் நீ சமுத்திரத்தை கேட்டீங்கன்னா சமுத்திரம் சொல்லும் என்கிட்ட பவளக்கல் இருக்குன்னு சொல்லும். சமுத்திரத்தில் இருக்க கல் என்ன சொல்லும்? சமுத்திரம் சொல்லு என்கிட்ட இந்த கல்லெல்லாம் சமுத்திரத்துக்குள்ளே இருக்கு, இந்த தங்கம்லாம் இருக்குன்னு சொல்லும். ஆனால் எதை இல்லைன்னு சொல்லுது? புத்தியே இல்லைன்னு சொல்லுது. அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகும் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. குரலையே சொல்லுவோமே, எத்தியோப்பியாவின் புஷ்பராகும் எல்லா கல்லும் வந்துடும் போல, அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. அதனால தான் இந்த
புத்திசாலிகள் இல்லாததினால், புத்தி உள்ளவர்கள் இல்லாததினால், ஞானம் உள்ளவர்கள் இல்லாததினாலே இந்த பூமி சமானம் இல்லாமல் இருக்கிறது. பொன் பொருள் 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 பொருள், பணம் பணம் பணம், வீடு ஆஸ்தி, நீ எல்லாரும் இப்படி ஓடுகிறார்கள். ஊழியர்களும் இப்படித்தான் ஓடுகிறார்கள். யாரும் புத்தியை தேடி ஓடுறதில்லை, ஞானத்தை தேடி ஓடுறதில்லை. ஆனால் ஞானத்தை விட விசேஷித்தமானது புத்தி. ஒரு அல்லையா சொல்லுவோமே. இந்த புத்தியை ஞானம் எப்படி கூப்பிடுது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாம் எப்படி கூப்பிடுங்கிறத பார்ப்போம். எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. எந்த பொன்னும், எந்த புஷ்பராகம், எந்த பவளும், எந்த ஸ்படிகம், எந்த தங்கம், எதுவுமே ஒப்பில்ல, நிகரில்ல, ஒப்பிட்டு பேச முடியாது. அதற்கு சரியல்ல, அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? புத்தி தங்கும் இடம் எங்கே? மேலே கேட்கிறாரு, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளையிற இடம் எங்கேன்னு கேட்கிறாரு. அப்படிதானே கேட்கிறாரு. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? ஒரு அருளையே சொல்லுமே. நீ ஜனங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கிற இடம் எங்கே தேடுவார்கள்? பணம் கிடைக்கிற நாடு இடம் எங்கே? நகைச்சீப்பாக கிடைக்கிற இடம் எங்கே? எந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் நல்ல மருத்துவம் கிடைக்கும் எங்கே? ஆனால் இவர்களெல்லாம் எதை தேடுறதில்லை? ஞானம் எங்கே இருந்து வரும் என்று தேடுவதில்லை. புத்தி தங்கும் இடம் எங்கே? ஒரு அல்லையா சொல்லுமே. இப்படி ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள, அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும், சகலருடைய கண்களுக்கு ஒளித்தும், ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. எல்லா மனுஷனோட கண்களுக்கும் ஒளிக்கப்பட்டிருக்கிறது, ஆகாசத்து பறவைகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. சமுத்திரம் நான் இல்லைங்குது, ஆழம் என்னிடத்துல இல்லைங்குது. அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லா மனுஷனோட கண்களுக்கும் தேவன் ஒளிச்சு வச்சிருக்கிறார். விழுந்தானே அவனோட கண்ணுக்கும் ஒளிச்சு வச்சிருக்கிறார். அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளிச்சு, ஜீவனுள்ள எல்லாரோட கண்களுக்கும் இந்த புத்தியை தேவன் ஒளிச்சு வச்சிருக்கிறார். யாரோட கண்ணிலையும் புத்தி மாட்டல, யோபோட கண்ணும் சேர்த்துதான். கண்களுக்கும் ஒளித்தும், ஆகாசத்து பறவைகளுக்கு மறைத்தும் இருக்கிறது. ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. இந்த பூமியில பறக்கிற எல்லா பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அநேக ஊழியக்காரர்கள் நம்ம பிள்ளைகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க வச்சுட்டு, ஏய் அங்கே படித்தா நல்ல புத்தி வந்துடும், என்ன வந்துடும், பைபிள் காலேஜ் படித்தா நல்ல புத்தி வந்துடும், என்ன அந்த பாஸ்டர்கிட்ட போனால் புத்தி வந்துடும், அவரோட ஊழியம் பண்ணனா ஞானம் வந்துடும், புத்தி வந்துடும், அங்கே போய் வேலைக்கு போனால் ஞானம் வந்துடும், புத்தி வந்துடும். அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கு, இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற எல்லாரோட கண்களுக்கும் தேவன் ஒளிச்சு வச்சிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அவரை அல்லாமல் வேறு ஒரு கண்ணும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு கண்ணும் பார்க்கணுன்னா அவங்க கண்ணு அவரோட கண்ணா மாறணும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. ஒளித்தும், ஆகாசத்து பறவைகளுக்கு மறைத்தும் இருக்கிறது. ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும், நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. அப்ப நாசத்துக்கும் மரணத்துக்கும் புத்தியோட கீர்த்தி தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. நாசமும் மரணமும் தான் அது காதால கேட்டிருக்கு. அப்ப என்ன இதுல என்ன தெரியுது? நாசத்திற்கு காது இருக்கிறது, மரணத்திற்கு காது இருக்கிறது, காதுகள் இருக்கிறது. அந்த காதுகளாலே புத்தியோட கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. அல்லேலூயா. பெரிய ரகசியங்களும் உள்ள பெரிய மகிமையும் ஆழங்களும் நிறைந்திருக்கிறது. இது என்ன தெரியுதுன்னா யாருக்குமே தெரியல.
ஒரு அலையே சொல்லுவோமே. ஞானவான்லிருந்து யாருக்குமே இப்படி பார்க்கிறப்ப தாவீது கூட அந்த நாளில் புத்திமானாய் நடந்திருப்பார். ஆனால் அவருக்கு இந்த புத்தி எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு தெரியல. அவ கூட புத்திசாலியாய் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு புத்தி எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு தெரியல. ஒரு அல்லையா சொல்லுவோமே. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தாவீது போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்தார். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமே. ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம், எவங்கடையும் புத்தி இல்லைன்னு. அல்லேலூயா. சாத்தானும் அவன் சேனைகளிடத்துல, விழுந்து போனவன் இடத்துல, ஜீவனுள்ளோர் இடத்துல யாருக்கிட்டையும் அது இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப இந்த புத்தி பெரிய கணம் பெற்றதா இருக்கிறது. அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஒரு அல்லையே சொல்லுமே. அதன் வழியை அவர் அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இப்படியான தேவனை தவிர இதுவரை யாருக்கும் தெரியும் என்பதாக எழுதப்படல. தேவனோ அப்படின்னா வேற யாருக்கும் அதன் வழி தெரியாது. அவருக்கே என்றால் அவரை தவிர அதோட ஸ்தானம் தெரியாது. தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஒரு அல்லையே சொல்லுமே. ஒரு நாள் ஞானம் ஒரு வீடை கட்டிச்சான். ஒரு நல்ல வீட்டை கட்டி அதில் 7 தூணை வச்சுதான். ஒரு அல்லையே சொல்லுமே. என்ன பண்ணுச்சா? ஞானம் தான் வீட்டை கட்டுச்சு. இப்போ ஞானம் அது வீட்டை கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தரித்து தான். என்ன பண்ணிச்சா? நல்லா அழகாக்கி ஒரு வீட்டை கட்டி வீட்டில் 7 தூணு சித்திரம்லாம் தரிச்சு அழகா 7 தூண்களை நல்லா பலன்னு நல்ல ஆர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சி, அதான் சித்திரம் வரைகிறது, ஓவியம். அதெல்லாம் சித்திரத்தெல்லாம் தரித்து அந்த தூண்களெல்லாம் சித்திரப்படுத்தி தன்னோட நல்லா கொழுத்த ஆடை அடித்து என்ன பண்ணுது? கொழுத்த ஜந்துக்களை அடித்து நல்ல திராட்சரசத்தை வார்த்து தான் வேலைக்காரனை அனுப்பி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடக்காரர்களை அனுப்பி உயர்ந்த மலையில் மேலே நின்று இந்த ஞானம் கூப்பிட சொல்லுதா? யாரை கூப்பிட சொல்லுது? ஏன் ஞானம் வீட்டை கட்டணும்? அதில் 7 தூணை வைக்கணும். அதில் நல்ல சித்திரம் நல்லா வரையணும். அப்புறம் ஜந்துக்களை அடிக்கணும், திராட்சரசத்தை வாத்து. அப்புறம் ஞானத்துக்கு பணிவிடக்காரெல்லாம் இருந்திருக்காங்க. பணிவிடக்காரனை அனுப்பி புத்தியீனனை கூப்பிட சொல்லுகிறது. ஒருவேளை புத்தியீனன் வந்தால் புத்தி வரும். புத்தி வந்தால் அது எங்கே இருந்து வரும் என்று ஞானம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூப்பிடுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 - 6 வரை வாசிக்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. நீ கூப்பிட்டு ஞானத்தை கூப்பிட்டு கேட்க போற, நீ எப்படி வீட்டை கட்டின? அது 7 தூண்களில் என்னன்னா சித்திரம் தீர்த்து அப்படின்னு கேட்க போறேன். நான் ஞானவான் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்க போறேன். தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து தன் 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 என்று 5 விதமான தன்னை குறித்து சொல்லுகிறது. அந்த தன் என்றால் என்ன? ஏன் அது 5 தரம் அந்த தன் வருகிறது? அதில் பெரிய ரகசியங்கள் இருக்கிறது. பார்ப்போம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. அப்ப ஞானத்துக்கு வீடு கட்ட தெரியுது. ஞானத்துக்கு 7 தூண்கள் இருந்திருக்கு. தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து. அப்ப அது கொழுத்த ஜந்துக்களை வைத்திருக்கிறது.
தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் காரிகளை அனுப்பி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு உயர்ந்த மேடைகளில் மேல் நின்று கூப்பிட்டு உரல்லையே சொல்லுவோமே. ஞானம் என்ன பண்ணுகிறது? வீட்டை கட்டுது, 7 தூண்களை வைக்குது, அதெல்லாம் சித்திரம் பண்ணுது, தன் கொழுத்த ஜந்துகளை அடிக்குது, தன் திராட்சை ரசத்தை வார்த்து வைக்குது, போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துது. ஏன் ஞானம் இப்படி திருவிருந்து ஆயத்தப்படுத்தணும்? உடல்லையே சொல்லுவோமே. ஞானம் ஏன் இப்படி போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தணும்? கொழுத்த ஜந்தைன்னு அடித்துனுங்க, அது என்னன்னு எழுதலை, ஆனால் வேறொரு இடத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசத்தை வார்த்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தி ஈனனை நோக்கி எவன் பேதையோ உடலையே சொல்லுவோமே. சொல்றது புத்தி ஈனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். இதை யார் கூப்பிடுறது? ஞானம் ஆள் அனுப்பி கூப்பிடுது. கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு கூப்பிடுது. 7 தூண்களை வச்சு அது போல ஞான வீட்டை கட்டி, அதில் ஞானம் எப்படி வீட்டை கட்டுனது, அதில் ஏன் 7 தூண் வைத்தது, அதில் ஏன் தன் போஜனம் தன் பந்தி தன் திராட்சை ரசத்தை வார்த்தது, இப்போ ஞானத்துக்கெல்லாம் எங்கே இருந்து வந்தது? இதெல்லாம் பெரிய ரகசியமானதும் மகிமையானதும் மகத்துவமானதுமாக இருக்கிறது. புத்தி ஈனனை நோக்கி எவன் பேதையோ, யார் புத்தி ஈனனோ அப்படின்னு கூப்பிடல, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி ஈனனை நோக்கி யாரை கூப்பிடணும்? புத்தி ஈனனை கூப்பிடணும். ஆனால் எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். எவன் புத்தி ஈனனோ அவன் வரணும்னு சொல்லியிருக்கலாம்ல. எவன் பேதையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புத்தியீனன் புத்தியை தேடி வருகிற பொழுது அவன் பேதையை போல் வர வேண்டுமே தவிர, நான் அறிவாளி புத்திசாலி ஞானம் உள்ளவன் என்று சொல்லி தேவனிடத்தில் வரக்கூடாது. அதுதான் அதற்கு அர்த்தம். உடலையே சொல்லுமே. இங்கே வர்றவங்க கூட நான் அறிவாளி புத்திசாலி, நான் நிறைய வேதம் படிச்சிருக்கேன், நிறைய ஊழியக்காரனை பார்த்துருக்கேன், நிறைய வசனம் தெரியும், அப்படிலாம் இங்கே வந்துடக்கூடாது. பேதையை போல் எவன் வருகிறானோ தேவன் அவனை உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. அதனால நாங்கள் அறிவாளி புத்திசாலி அதெல்லாம் விட்டுருங்க. அதனால தான் புத்தியனை நோக்கி புத்தியனே வான் கூப்பிடல. புத்தியினில் எவன் பேதையோ அவன் வந்தால் போதும். என்ன அர்த்தம்? ஐயோ எனக்கு புத்தி வேணும் என்கிற எண்ணத்தோடு வருகிறவன் வந்தால் போதும். எனக்கும் புத்தி இருக்கிறது, எனக்கும் அறிவு இருக்கிறது, எனக்கும் ஞானம் இருக்கிறது, நானும் விவரமானவன், நானும் அறிவாளி, நானும் புத்திசாலி, அப்படி எவனும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் புத்தியினை நோக்கி அதில் எவன் பேதையோ அவன் வந்தால் போதும். ஒரு அல்லையா சொல்லுமே. நீ பேதையை போல வழி தப்பி திரிகிறவனாய் இருந்தால் உன்னை யாரை தேடுகிறாய் என்று கேட்கும்படி ஒருவர் உன்னிடத்தில் வருவார். அல்லேலூயா. யோசேப்பு பேதையை போல தன் தகப்பன் சொல்கிறதை கேட்டு தன் சகோதரனோட ஆடுகளை தேடி போய் பார்க்கிற பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார், எங்கே மேய்க்கிறார் தெரியவில்லை, வழி தப்பி தெரிகிறார். அப்பொழுது அங்கே ஒருவன் நின்று கேட்டார், யாரை தேடுகிறாய்? அவர் யார் என்பதற்கு வேறொரு இடத்துல ஒரு வசனம் சொல்கிறது. மரியாளை பார்த்து அவர் கேட்டார், யாரை தேடுகிறாய்? அப்பன்னா யோசேப்பை பார்த்து கேட்டவர் யாரு? அப்போ அதே வார்த்தையே இன்னொரு இடத்துல சொல்ல முடியும்னா யார் சொல்ல முடியும்? யோசேப்பை பார்த்து யாரை தேடுகிறாய் என்று கேட்டவர் தான் மரியாளையும் பார்த்து கேட்டார், நீ யாரை தேடுகிறாய் என்று. உடலையே சொல்லுவோமே. புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன்.
நீங்கள் வந்து ஆ, என் அப்பத்தை புசித்து ஆ. நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஒரு அல்லையா சொல்லுவோமே, அல்லேலூயா. பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், பேதுமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அங்கே ஒரு சத்தம், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ஒரு அல்லையா சொல்லுவோமே, பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. அந்த சத்தம் கேட்கிறது. விளம்புகிறது என்றால் சத்தம். யோபில் அப்படித்தான் வசனம் சொல்கிறது. தான் ஒரு விசை விளம்பினதை மறுவிசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. மாறாத வார்த்தை தான் விளம்புகிறது. ஒரு அலையா சொல்லுவோமே, புத்தியின் வழியில நடவுங்கள் என்று விளம்புகிறது. அந்த புத்தியின் வழியில நடந்தால் அந்த புத்தி என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அலையா சொல்லுவோமே, அவரிடத்திலேக்கு சமுத்திரம் என்னிடத்தில் இல்லை என்கிறது, ஆழம் என்னிடத்தில் இல்லை என்கிறது. ஜீவனுள்ளோர் தேசத்தில் அது கண்டுபிடிக்கப்படுவதில்லை. ஆகாசத்து கண்கள் பறவைகளின் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அப்பேர் பெற்ற ஒன்று இந்த புத்தி. ஞானம் கூப்பிட்டிருக்கலாம், ஆனால் ஞானம் தன் வீட்டை கட்டு அதிலே 7 தூண்களை வைத்து அதை சித்தரித்து கொடுத்ததை அடித்து திராட்சை ரசங்களை வார்த்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி பணிவிடக்காரிகளை அனுப்பி கூப்பிட சொல்லுகிறது. புத்தியினனை விலை மதிப்பில்லாதது அந்த புத்தி. எந்த கல்லும் எந்த பொருளும் எந்த தங்கமும் அதற்கு நிகரில்லை. தேவனிடத்திலே புத்தியினனாய் பேதையை போல் அவரிடத்தில் வா. ஐயோ, நான் புத்தியினன், நான் ஒரு பேதை ஆண்டவர், எனக்கு புத்தியை தான். அவருக்கே தெரியும் அதன் வழி, அதன் காரியங்கள் எல்லாம். இந்த பூமியில தேவனை தவிர வேற ஒருவருக்கும் இந்த புத்தியின் காரியங்களும் தெரியாது. அப்பேர் பெற்ற விலை மதிப்பே இல்லாத ஒரு உன்னதமானவரின் பொருள் புத்தி. பேதையை போல தேவனிடத்தில் வர வேண்டும் என்று அவருடைய பணிவிடைக்காரன் உங்களை பார்த்து கூப்பிடு. எனக்கு புத்திமதியை கற்றுத்தாரும் என்று கேள். நான் புத்திமானாய் நடக்கும்படி செய்யும் என்று கேள். நான் புத்திசாலியாய் நடக்க வேண்டும் என்று கேள். இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஞானத்தோடும் அது சேர்ந்த புத்தியை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. நாங்கள் புத்தியீனனாய் இருக்கிறோம், ஆனால் உம்மிடத்தில் புத்தி உள்ளவனாய் மாற நாங்கள் வருகிற பொழுது பேதையை போல வர கிருபைதான். எல்லாவற்றை பார்க்கலும் விலையேற பெற்று விலை மதிப்பில்லாததாய் இருக்கிறதா அதை ஊழியக்காரனாகி அடியானுக்கு என்னை நம்பி இருக்கிற என் ஜனங்களுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு தாருமாட்டோம். இன்னைக்கு வந்த என் ஜனங்கள் ஒவ்வொருவரும் புத்தி உள்ளவர்களாய் மாறுவார்களாக. புத்திசாலியை போல இவர்கள் வாழற்றும். இந்த உபதேசம் இருதயத்தில் எழுதப்படுவதாக. இனி நான் ஞானவான், நான் புத்திமான் என்று நினையாதபடி பேதையை போல இவர்கள் மாறி உம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். வந்த என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்னும் கற்றுத்தாரும் நல்ல பிதாவே, ஆமென்.